வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பழனியில் எஸ்கேஎம் கல்யாண மண்டபத்தில் மாபெரும் கண்காட்சி போட்டிருக்காங்க. இந்த எஸ்கேஎம் கல்யாண மண்டபம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனியாண்டவர் காலேஜுக்கு எகுத்த மாதிரி. கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்திலே ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கு, சிவிரிப்பட்டி போகிற ரோடு எல்லாமே இருக்கும். பெரும்பாலும் இந்த கல்யாண மண்டபம் எல்லாத்துக்குமே தெரியும். வாங்க உள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கண்காட்சிக்கான கட்டணம், எத்தனை நாளைக்கு இந்த கண்காட்சி இருக்கும், அப்புறம் நாங்கள் இங்கே என்ன பொருட்கள் வாங்கினோம், அதை பற்றி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸாக இருக்கலாம். முன்னாடி நம்ம போன உடனே ஒரு பிரம்மாண்டமான கழுகு மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அது சுற்றி கழுத்தை ஆட்டி பார்க்குது, செமையாக இருக்குது. அதை தாண்டி உள்ளே போன உடனே டிக்கெட்டு வாங்க சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு 50 ரூபா டிக்கெட்டு. பையனுக்கு ஸ்கூலில் டிக்கெட் கொடுத்துருக்காங்க, அதனால் பையனுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நானும் என் பையனும் போனோம். எனக்கு மட்டும் 50 ரூபா டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். உள்ளே போன உடனே இந்த மாதிரி காட்டு விலங்குகள் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் இங்கே ஃபோட்டோஸ், வீடியோஸ், செல்ஃபிஸ் எடுத்துகிட்ருக்குறாங்க. நானும் இங்கே 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். லெஃப்ட் சைடில் குளம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதில் தண்ணி விடலை. மேபி இன்னைக்கு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்தே ஸ்நாக்ஸ் கடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு நுழைவு கட்டணம் மட்டும்தான் 50 ரூபா. இங்கே வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் தனித்தனியாக நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். இப்போ நம்ம ஸ்டால்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பைக்கு ஸ்டால் அது போட்டிருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் ஸ்டால். இது எல்லாமே பாதி ரேட்டுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு தர்றாங்க தான் சொல்கிறாங்க. அதாவது 400 ரூபாயா இருந்தால் 200 ரூபா. இது வந்து 800 ரூபா ஃபோட்டோ ஃப்ரேம், ஆனால் 400 ரூபாய்க்கு போட்டு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செராமிக் கப்பு இந்த மாதிரி இதுலலாம் ஃபோட்டோ போட்டு தர ஸ்டால். அடுத்ததாக சப்பாத்தி மேக்கர் ஸ்டால். இங்கே வாங்கும் போது நமக்கு 1000 ரூபா கம்மியாகுதான். 3000க்கு மேலே வருது இது. அங்கே பண்ணி காமிச்சாங்க. நல்லா சப்பாத்தி வாசமாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. 6 வருஷம் கேரண்டி. நம்ம வாங்குகிறோன்னு சொன்னோம்னா நமக்கு டெமோ பண்ணி காமிச்சு ப்ராடக்ட் தருவாங்க. அங்கே பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். 6 வருஷம் கேரண்டி. 6 வருஷம் கேரண்டி. புக் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வந்து எல்லாம் செஞ்சு. அடுத்ததாக ஒரு துணிக்கடை ஸ்டால் போட்டிருக்காங்க. சாரீஸு, பசங்களுக்கான வேட்டி சட்டை இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கான ஒர்க்கு, டிராயிங், கிளேல பண்ணுறது, இந்த மாதிரி டிராயிங் சம்மந்தமான ஸ்டால். இதெல்லாம் இன்னும் போடலை, நீ நாளைக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா வீட்டு உபயோக பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே நானும் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். சீப்லேருந்து ஹேர் கிளிப்லேருந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா இது கேன்சர் பேஷண்ட்டுக்காக நிதி உதவி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டேங்க. இருந்த காசு அதிலே போட்டாச்சு உண்டியிலையும். இது பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சூப்பு, முடக்கத்தாந்தலை சூப் பவுடர், நாவல் பழ சூப் பவுடர், கருகப்பில் தொக்கு, ட்ரெண்டாக போயிட்டுருக்கேன் முடவ நாட்டுக்கால் சூப்பு, அந்த மிக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து இங்கே நாவல் பழ சூப்பு ட்ரை பண்ணினேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை குடிச்சிக்கிட்டே தான் ஃபுல்லாக உள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தேன். இந்த பக்கம் ஐஸ்கிரீம் ஸ்டால் மாதிரி இருக்குது. இந்த 3-4 ஸ்டாலுமே சில்ட்ரன்ஸ்க்கான கேம் ஆக்டிவிட்டீஸ். இன்னும் இது ஸ்டார்ட் பண்ணலை. அடுத்ததாக இந்த சைடு வரும்போது இங்கிட்டு எல்லாமே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. முதல்ல பேய் வீடுன்னு இருக்குது. அதுக்கு சைடில் பார்த்தோம்னா மெஹந்தி போட்டுட்ருக்குறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிக்கெட்டு, ராட்டந்தூரி, நிறையா கேம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த ட்ரெயினில் போகிறது, வாத்தில் சுற்றுறதுன்னு எல்லாமே தனித்தனி காசு கொடுக்கணும். இதுக்குள்ளே ஃபுட் ஏரியாவும் இருக்குது. இந்த கண்காட்சியோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30லேருந்து நைட்டு 9:30 வரைக்கும்னு அந்த டிக்கெட்டில் போட்டிருக்காங்க. டிசம்பர் 25லேருந்து ஜனவரி 1 வரைக்கும் இந்த கண்காட்சி இருக்கும்னு அந்த டிக்கெட்டில் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். நாங்கள் ஃபுல்லாக சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதோட விலைப்பட்டியலெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது கடையில் வாங்குகிற விலையை விட கம்மியாக அதிகமாக எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நாவல் பழ சூப் மிக்ஸ் தான் வாங்கினேன். இது சிசர் ஒன்று வாங்கினேன், மேஷர் ஒன்று வாங்கினேன், காது குடையிற பட்ஸ் ஒன்று வாங்கினேன். இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. அப்படியே ஒரு லைக் போடுங்க. கண்காட்சிக்கு வரலான்னு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.